வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ஊடக பிரிவு உறுப்பினர்களின் விவரங்களை வெளியிடப்பட முடியாதது தொடர்பாக விரிவான ஆய்வு தேவை. அமைச்சரவை பேச்சாளர் கருத்து. பாராளுமன்றத்தில் சபாநாயகரின் நடத்தை குறித்து கடும் விமர்சனத்தை முன்வைத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி. சுமார் 29 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச கவனத்தை மீண்டும் பெற்றுள்ள யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் அமைந்த புதைகுழி. அரசாங்கத்திற்கும் பிள்ளையான் போன்றவர்களுக்கும் எந்த வகையிலும் ஒப்பந்தம் இல்லை என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க விளக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். அரசு தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதேச ஜனாதிபதி ஊடக பிரிவின் உறுப்பினர்களின் பெயர் மற்றும் விவரங்கள் வெளியிட முடியாதது தொடர்பாக விரிவாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பான காரணங்களை நான் தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கவில்லை. மேலும் இதற்கான எந்த விவாதமும் தற்போது அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்றார். அவரின் பேச்சின்படி எமது நோக்கம் தகவல் அறியும் சட்டத்தை பலப்படுத்தி பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை வெளிப்படுத்துவதாகும். ஜனாதிபதி ஊடக பிரிவு உறுப்பினர்களின் விவரங்களை வெளியிட முடியாததற்கான காரணங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரி விளக்கியுள்ளார். அதற்கெனக்கு அந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். மேலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மேலதிக ஏற்பாடுகள் உள்ளதெனவும் தற்போது தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவின் தவிசாளர் பதவி வெற்றிடமாக உள்ளதால் அந்த பதவியை விரைவில் நிரப்ப வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் சபாநாயகரின் நடத்தை குறித்து கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி 224 உறுப்பினர்களின் சபாநாயகரா இல்லையெனில் 158 பேரின் சபாநாயகரா என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னிடம் நேரடியாக கேள்வி எழுப்பினார். நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த பாராளுமன்ற அமர்வின் போது பிரதமரோடு நடந்த கேள்வி நேரத்தில் ஒழுங்கு விதிமீறல் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பினார். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் குறித்து விளக்கம் கேட்ட அவர் பிரதமர் இதுவரை பதிலளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய, நான் இந்த கேள்விக்கு பதிலளிக்க தயார், இவர் ஏன் குழப்பம் அடைகிறார் என்று தெரியவில்லை என்றார். தொடர்ந்து சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் ஒரு உறுப்பினர் கேள்வி எழுப்பிய போது அதற்கான பதில் வழங்கப்படும் வரை மத்திய உறுப்பினர்கள் ஒழுங்காக பிரச்சனைகளை முன்வைத்து பேசக்கூடாது என்று எச்சரித்தார். இதனைத் தொடர்ந்து எழுந்து பேசிய சமிந்த விஜயசிறி பாராளுமன்ற சட்டங்கள் குறிப்பாக 92 ஆ பிரிவின்படி பிரதமருடன் கேள்வி நேரத்தில் நடைமுறை பிரச்சனைகள் குறித்து கேட்க முடியும் என்று சுட்டிக்காட்டினார். எனினும் சபாநாயகர் அவருக்கு பேச அனுமதி வழங்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த சமிந்த விஜயசிறி 124 பாராளுமன்ற உறுப்பினர்களின் சபாநாயகராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எமக்கு ஒழுக்கம் குறித்து அறிவுரை கூறும் முன் அந்த அறிவுரையை வழங்குபவர்கள் தாங்களே ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கடுமையாக விமர்சித்தார். இலங்கை ஜனாதிபதியால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்திற்கு இன்னமும் பதில் வரவில்லை. அந்த பதிலை பெறும் வரை காத்திருக்கின்றோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் கொழும்பு அலுவலகத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் ட்ரம்ப் இலங்கை மீதான தீர்மானத்தை மாற்றினாலே ஒழிய இந்த அரசாங்கத்தால் எதையும் செய்ய முடியாது என்றார். அவர் மேலும் கூறுகையில் உலகளாவிய வரி சூழ்நிலை பற்றிய எந்தவித தெளிவும் அரசாங்கத்திற்கு இல்லை. திட்டமிடல் இல்லாமல் புதிய வரிகள் விதிக்கப்படுகிறது. இதனால் பொதுப்பொருட்கள் விலை மற்றும் சேவை கட்டணங்கள் கடுமையாக உயர்கின்றன. வரி விதிப்பால் மட்டும் இல்லாமல் எந்த துறையிலும் திட்டமிடல் இல்லாமல் முடிவுகள் எடுக்கப்படுகிறது. இது மக்களை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளது என்றார். இன்றையதே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகிய நாளின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம். அன்றைய துயரத்தை விட இன்று அவரை விலக செய்தவர்களே துன்பத்தை அனுபவிக்கின்றனர். எனினும் அந்த துயரத்திலிருந்து மக்கள் மீள்வதற்கான பொறுப்பை நாம் ஏற்கின்றோம். விரைவாக அதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடுவோம் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சுமார் 29 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச கவனத்தை மீண்டும் பெற்றுள்ள யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் அமைந்துள்ள மனித புதைகுழியில் இன்று கூடுதலாக சில மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டது. அவற்றில் ஆடைகளுடன் இருந்து ஒரு சிறுமியின் எலும்புக்கூடும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உறவினர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்திரணி BS நிரஞ்சன் உறுதிப்படுத்தியுள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இடம்பெற்று வரும் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 14ஆம் நாளான நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாண நீதிவான் AA ஆனந்தராஜா முன்னிலையில் நடவடிக்கைகள் தொடர்ந்தது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் மொத்தமாக 63 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவற்றில் 54 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முதலாம் கட்ட அகழ்வு 9 நாட்களில் முடிவடைந்ததை அடுத்து 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று 14வது நாளை எட்டியுள்ள நிலையில் இதுவரை மொத்தமாக 23 நாட்கள் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்றைய அகழ்வில் ஒரு சிறுமியின் ஆடை, ரப்பர் செருப்பு மற்றும் பிற உடைமை பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 2ஆம் கட்ட அகழ்வுகளுடன் தற்காலிகமாக நிறைவடைய உள்ள நிலையில் மேல் நடவடிக்கைகளுக்கான முன்னேற்பாடுகள் முடிந்ததும் அகழ்வு பணிகள் விரைவில் மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றிய தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க அரசாங்கத்திற்கும் பிள்ளையான் போன்றவர்களுக்கும் எந்த வகையிலும் ஒப்பந்தம் இல்லை என்று தெளிவுபடுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மையினை நாங்கள் கண்டறிந்து வெளிக்கொண்டு வருவோம். குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்க உறுதி அளித்தே ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலையும் எதிர்கொண்டோம். மக்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதியிலிருந்து ஒரு அங்குலம் கூட விலக மாட்டோம் என்று தெரிவித்தார். விசாரணைகளை விரைவாக முடித்து எல்லா இளைஞர்களுக்கும் நீதியை வழங்க முயற்சிக்கின்றோம். ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த செயல்முறையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையை தீர்மானமாக முன்னெடுத்து செல்வோம் என்று அவர் உறுதி தெரிவித்தார். அதே நேரத்தில் சமூகத்தில் தவறான தகவல்களை பரப்புவதை கடுமையாக கண்டித்த அவர், இது மக்களின் அரசாங்கம், பிள்ளையானுடன் அரசாங்கம் டீல் வைத்திருக்கிறது என்ற அபிப்பிராயம் முற்றிலும் தவறு. அவர் பல குற்ற சம்பவங்களில் சந்தேக நபராக கருதப்பட்டவராக இருந்த போதிலும் எங்களிடம் அவரிடம் ஒப்பந்தம் வைப்பதற்கு எந்த விதமான அவசியம் இல்லை. நாங்கள் பிள்ளையானுடன் டீல் வைத்திருந்தால் அவருடன் நெருக்கமாக இருந்த இனிய பாரதி என்று கைது செய்யப்பட்டிருப்பாரா? எந்தவித ஒப்பந்தமும் எவருடனும் இல்லை. எங்களது ஒரே டீல் மக்களுடனே உள்ளது. அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவோம் என்று மஹிந்த ஜெயசிங்க வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகள் குறித்து போலீஸ் விசேட குழுவினர் தங்களது அறிக்கைகளை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்த பின்னரே அவற்றின் அடிப்படையில் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இது குறித்து அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலான சந்திப்பில் அவர் குறிப்பிட்ட போது, செம்மணி மனித புதைகுழி விவகாரம் கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி அவசர நிர்மாண பணிகளின் போது உருவான சூழ்நிலையின் அடிப்படையில் தொடர்கிறது. இந்த அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண மாவட்ட நீதிபதி வழங்கிய உத்தரவின்படி பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவும் மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரியும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த வழக்கு விசாரணை ஜூலை 25ஆம் தேதி நடைபெறுகிறது. போலீஸ் விசேட குழுவினர் தங்களது விசாரணை அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ள நிலையில் அதன் அடிப்படையில் என்ன முடிவு எடுக்கப்படுகிறது என்பதை நாம் காத்திருக்க வேண்டும். நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும். தற்போது குற்ற புலனாய்வு திணைக்களம் சார்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. நீதிமன்றம் வேண்டிய தகவல்களுக்கு ஏற்ப அரசு தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர் உறுதியளித்தார். செம்மணி உள்ளிட்ட முக்கியமான விடயங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நியாயத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரே வழியாக சர்வதேச விசாரணை அவசியம் என்று வலியுறுத்தினார். பல ஆண்டுகளாக நடைபெற்ற விசாரணைகளிலும் பிற அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளிலும் அரசியல் தலையீடு தொடர்ந்து இருந்து வந்துள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதுபோன்ற விடயங்களில் அரசு தரப்பே குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்து வருகிறது. அத்தகைய தரப்பே எவ்வாறு தங்கள் மீது விசாரணை நடத்த முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் இதுவரை எந்த அரசு நிறுவனமும் இதுபோன்ற பிரச்சனைகள் தொடர்பாக சுயாதீனமாக செயல்பட்டதற்கான எடுத்துக்காட்டுகள் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த வகை பிரச்சனைகளுக்கு தீர்வை நாட்டுக்குள் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது என்று அரசாங்கம் நம்பினால் அது வெறும் கனவாகவே மாறும் என்று கூறிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சர்வதேசத்தின் நேரடி உள்பிரவேசமே நீதி கிடைக்கும் ஒரே வழியாகும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.